பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம், பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள், கனிவோடு குடும்பம் வாழ தினமும் தேய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள், சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள், இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள், குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம், பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. பண்ணிக்கணுமா? ஏய், ஏதோ யோசனையில வந்தேன், தெரியாம போட்டுருச்சு. வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாத மாதிரி மோதுறியா? பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல சின்ன பொண்ணு மேல வந்து மோதுற? வயசாயிடுச்சுன்னா புத்தி மழுங்கிடுமா? பெரிய மனுஷங்க சாக்குல எவடா கிடைப்பான்னு தேடி அலையிறது. ஏமா இப்படி பேசுற? வயசானவமா, உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாமா, பேத்தி எடுத்தாச்சு. நான் வாத்தியா இருந்து குழந்தைங்களுக்கு ஒழுங்குங்கிறத கொடுக்குறேன், என்ன போய் இப்படி இல்ல பேசுற? ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிய? பெருசு போயா போ. ஏன் டென்ஷன் ஆகுற? நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து இடிச்சா அபசகுணமா இல்ல? இதுக்கெல்லாம் ஒரு சென்டிமெண்டா? எல்லாம் நல்லபடியா இருக்கும். வா வா. சார் நீங்க பாட்டு உள்ள போயிடுறீங்க, யாரை பார்க்கணும்? நாங்க விஸ்வாவை தான் பார்க்க வந்திருக்கோம்.
விஸ்வா மேடம் நீங்கள் போங்க மேடம். ம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, உள்ள அனுப்பிச்சுட்றேன். குட் மார்னிங் விச்சு. அனு, How are you, Visu? ஹாய், வாட் a great surprise. நான் நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டு. ஃபோன் பண்ணிட்டு வந்தா அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல? உன்னை இங்க பார்த்ததும் எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க ஜெய்? நல்லா இருக்கு. வாங்க ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க சார். தேங்க்யூ சார். உட்காரு அனு. அனு, என்ன சாப்பிடுற? நேரா வீட்ல இருந்து தான் வரேன். நோ, நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். 2 கூல் ட்ரிங்க்ஸ் இமீடியட்டா. ஓகே. அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா? அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களை பார்க்க தான் வந்தோம். அப்படியா? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கேன். என்ன நீ உதவின்னு சொல்லி அந்நியப்படுத்துற? விஷயம் என்னன்னு சொல்லு, செய்யறதுக்கு காத்திருக்கேன். சொந்தமா ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன். ஓஹோ. வீடு கூட பார்த்துட்டேன். ஓ. எங்க லாயர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாரு. எல்லாம் பக்காவா இருக்கு. ஓஹோ. வீட்டோட வேல்யூ 4.5 crores. அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ண உங்க பேங்க்ல எனக்கு லோன் வேணும். இவர் கூட இங்க வேண்டாம், வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணலான்னு சொன்னாரு. அண்ணன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஏய், ஏற்கனவே எங்களால உங்களுக்கு லாஸ், பர்ஸ பறி கொடுத்ததுனால. நான் தான் நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட் விச்சு இருக்கும்போது வேற எங்கேயும் போக வேண்டான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு எப்படியும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஏன் என்கிட்ட வரலன்னு வேதனைப்படுவீங்க, கோச்சுப்பீங்க. உங்களை நேர்ல பாக்குற தைரியம் அப்ப எனக்கு இருக்காது. அதனால என் அண்ணனை கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன். தப்பா விச்சு? நோ நோ, நாட் அட் ஆல். நீ செஞ்சதுதான் சரி. இங்க வராம வேற ஏதாவது பேங்க்குக்கு போயிருந்தேன்னா நிச்சயமா நான் உனக்கு கோச்சிட்டு இருப்பேன். என்ன ஜெய், நீங்க அப்படி சொன்னீங்க? என்னோட பர்ஸ் தொலைஞ்சதும் எவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு மீட்டு கொடுத்தீங்க. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு ட்ரீட்லாம் தந்தீங்க. அதையெல்லாம் நான் மறந்துடுவேனா? யார் யாருக்கோ எவ்வளவோ செய்யறேன். உங்களுக்கு இந்த உதவியை செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்யறேன். இந்த ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும். அனு, டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்குல்ல? யா. ஓகே, அப்படின்னா லோன் கண்டிப்பா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க. அப்படியா? யா. பாத்தியாண்ணா, இதுக்கு தான் நான் இங்கேயே வரலான்னு சொன்னேன். சார், இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சார். ஏய், என்ன இதெல்லாம்? இதான் வேணாங்கிற. நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? ப்ளீஸ். உங்களுக்கு? இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். குழந்தையோட மருந்து மாப்பிள்ளை ரூம்லயே மறந்து வச்சுட்டேன்னா
சார் ஆ? எங்க ஜமீனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு சார். அனு பேர்ல பெரிய பங்களாவே இருக்கு. நாங்க அதை டிஸ்போஸ் பண்ணா இந்த வீட்டை நெட் அமௌண்ட் கொடுத்தே வாங்கிடலாம் சார். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா என் ஃபாதர் யூஎஸ்ல இருக்காரு. அது இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டியை இமீடியட்டா டிஸ்போஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் ஆ சார். நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா மொத்த லோன் அமௌண்ட்டையும் சிங்கிள் பேமெண்ட்ல செட்டில் பண்ணிடுவோம் சார். இல்லைனோ? ஆமா விச்சு. இட்ஸ் ஓகே. ரீபேமெண்ட் பத்தி இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? முதல்ல லோனுக்கு அப்ளை பண்ணுவோம். விச்சு, லோன் கிடைச்சிரும்ல? ஆ. என் மேல நம்பிக்கை இல்லையா? விச்சு, I don't know how to thank you for this. No words. மாப்பிள்ள, பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல சின்ன பொண்ணு மேல வந்து மோதுற? வயசாயிடுச்சுன்னா புத்தி மழுங்கிடுமா? மன்னிக்கணும் மாப்பிள்ள. அது நான் ஏதோ யோசனையில போயிட்டேன். மருந்து பாக்கிட்ட மறந்து வச்சுட்டேன். அதான் அதை எடுத்துட்டு போடலான்னு. ஆ ஆ ஆ நான் வரேன். ஆ ஆ ஆ வரேங்க. ஆ. யார் அவரு? மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறாரு. அவரு என் மாமா. எப்பவும் என்ன மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாரு. மாமான்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கணுமே? ஆ ஆ இருக்கு. அப்போ மாப்பிள்ளை சாருக்கு பொண்ணு ரெடின்னு சொல்லுங்க. சே சே, அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. என்னோட ரசனையே வேற. எனக்கு மனைவியா வரவ எப்படி இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற தேவதையே வேற. அப்படி ஒருத்தி உங்களுக்கு கிடைக்கணும். ஒருவேளை கிடைக்கலன்னா? கிடைச்சிட்டாளே. அப்படியா? அந்த லக்கி கேர்ள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? ஆனா இப்ப இல்ல. எப்போ? ஈவினிங். உங்க போனுக்காக காத்துட்டு இருப்பேன். போன்ல தான் சொல்லணுமா? நேர்ல வரக்கூடாதா? ஓ சாரி, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். தேங்க்யூ. அத நாங்க தாங்க சொல்லணும். தேங்க்ஸ். வெல்கம். சரி, நாங்க கிளம்புறோம். வரோம் சார். என்ன பாக்குற? எனக்கு என்னமோ ஹெச்டி பேங்க்ன்ற போர்டை பார்த்தா அனுஷா பேங்க்னு போட்டிருக்க மாதிரியே தெரியுது. ஏன் இன்னுமா புரியல? பேங்க் மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா பேங்கையே கைக்குள்ள போட்டுக்கிட்ட மாதிரி தான். வா.
எங்க போனாருன்னு தெரியலையே. மருந்து கிடைக்கலையா இல்ல? கடவுளே. என்னம்மா? மருந்து வாங்க போன தாத்தாவ இன்னும் காணோம்டா. தாத்தா வந்துருவாங்கம்மா. என்னங்க மருந்து வந்துருச்சா? இல்ல சிஸ்டர், இன்னும் அப்பாவை காணோம். பக்கத்துல தானே மெடிக்கல் ஷாப், இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி, நான் பக்கத்து வார்டில் தான் இருப்பேன். மெடிசன் வந்ததும் சொல்லிடுங்க. அப்பாடா. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு நேரம்? அதை ஏமா கேக்குற? என் பக்கத்துல இருந்த மருந்து கடையில மருந்து கிடைக்கல. அவங்ககிட்ட கேட்டேன் வேற எங்கப்பா கிடைக்கும்னு. பக்கத்து தெருல ஒரு பெரிய கடை இருக்கு, அங்க போய் காளுங்கன்னா அங்க போய் வாங்கினேன். வாங்கிட்டு வெளியே இறங்குறேன், நம்ம மாப்பிள்ளை வேலை செய்யற பேங்க் எதுக்கு இருந்துச்சு. அவ்வளவு தூரம் போயிட்டு அவரை பார்க்காம இருக்க முடியுமா? திடீர்னு போய் நின்னா மாப்பிள்ளைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் தோணுச்சு அவரே என்ன பார்த்துட்டு மாமா என்ன பார்க்க வரலன்னு நினைச்சிட கூடாது இல்லையா. அதனால நானே உள்ளார போய் பார்த்துட்டேன். நிஜமாவா? அவரை பார்த்து பேசுனீங்களா? பார்த்தேன், ஆனா என்னத்த பேசுறது. என்னப்பா சொல்றீங்க? உட்காந்து விவரமா பேச முடியலம்மா. அவர் என்ன பார்த்துட்டு வாங்க மாமா உட்காருங்க பேச ஆசைப்பட்டாரு. 2 பேருக்கும் பேச ஆசைதான். ஆனா அவருக்கு தலைக்கு மேல வேலை. என்னத்த பேசுறது, அவர்கிட்ட பேச அவகாசமே கிடைக்கல. ஏன்பா? அவருக்கு போன் மேல போன் வந்துகிட்டு இருக்குமா. வரிசையா கையெழுத்து வாங்க வேற எல்லாரும் நிக்கிறாங்க. அவர்கிட்ட கடன் வாங்குறதுக்காக ஒரு கியூ நிக்குது. அவரை பாக்குறதுக்காக அத்தனை பேர் நிக்கும் போது அவரோட செக்ரட்டரி வந்து ஒரு விஐபி உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்கன்னா எப்படி அவனை பாக்குறது எரிஞ்சு விழுறாரு. பாவம் அப்படி பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. அத்தனை வேலையை பாக்குறதுக்கு அவர் என்ன கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்துல அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? சரின்னு கிளம்பி வந்துட்டேன். மாப்பிள்ளைக்கு ரொம்ப வருத்தம். அவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், உட்கார வச்சு என்னோட பேச முடியலையேன்னு. முதல்ல குழந்தை பாவம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி வந்து படுத்திருக்கிறாளே, மாப்பிள்ளை வந்து பார்க்கவே இல்லைன்னு மனசுக்குள்ள வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஆபீஸ்ல போய் அவர் படுற பாடம் பார்த்தேன். அவர் மேல தப்பே சொல்ல முடியாதுமா. அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாருல, அன்னைக்கு வீட்டுல விருந்து சாப்பிடாம போனதுக்கு காரணம் இப்பதாம்மா புரியுது. உள்ள வந்து 10 நிமிஷம் தான் இருப்பேன். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உடனே கிளம்பிடுவேன். சாப்பாடு எடுத்து வைமா. நோ எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தாத்தா, என்னடா கண்ணு? அப்பா என்ன பார்க்க வரமாட்டாங்களா? வருவாங்கடா செல்லம். அப்பா ஆபீஸ்ல பிஸியா இருக்காரு, வேலை முடிஞ்சது நிச்சயமா உன்னை வந்து பாப்பாரு. சரியா? அம்மா உனக்கு தெரியல, டியூஷன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. நான் போய் டியூஷனை முடிச்சிட்டு அப்புறம் வந்துடுறேன். சரிங்கப்பா. தாத்தா போயிட்டு வந்துடுறேன் செல்லம். உங்க மாப்பிள்ளை மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் என்னன்னு சொல்லுவேன். இப்படித்தான் உங்க நம்பிக்கைய காட்டி காட்டி நீங்க என்ன கல்லாக்கி கட்டி போறீங்கப்பா. வணக்கம்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம். வணக்கம்மா. அம்மா, நான் இங்க அவங்களுக்கு கொடுக்கிற சிகிச்சையை விட நீங்க இங்க வந்து நேர்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால தான் அவங்க சீக்கிரம் குணமாயிடுறாங்க. ஆமாம்மா. எல்லாம் அவனின் செயல், அவனின் கருணை. நான் வெறும் கருவிதான், அவன் அனுப்பிய தூது, அவ்வளவுதான். ஓம் சாந்தி.
ஸ்வேதா, நான் போய் சிஸ்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வரேன். ம்? ம். சிஸ்டர், யார் அவங்க? சாரதா அம்மா ஆசிரமம் வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு உலகம் பூராவும் பக்தர்கள் இருக்காங்க. மாசத்துல 2 வெள்ளிக்கிழமை அம்மா இங்க வந்து இங்க இருக்கிற நோயாளிங்கெல்லாம் குணமாகணும்னு வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுத்தா குணமாவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏழைங்களுக்கு நிறைய தர்மங்களும் செஞ்சிருக்காங்க. நம்ம மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னா பயம் போயிடும், நல்ல வழி பிறக்கும், நிவர்த்தி கிடைக்கும். இந்த வீட்டில் வாழ வந்த மகராஜனுக்கு ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு.